நாடாளுமன்றத்தில் கலர் புகை கொண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 6வது நபரான மகேஷ் குமாவத்திற்கு 7 நாள் போலீஸ் காவல் விதித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பெறுவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். அவர் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வெளியாகி இருக்கிறதா? அது தொடர்பான முழு விவரங்களையும் நீங்கள் விரிவாக பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற வளாகத்திலும் மக்களவையிலும் பாதுகாப்பு விதிமீறல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 6வது நபராக மகேஷ் குமாவத் இருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் 4 பேர் நேற்றைய முன்தினம் சம்பவத்தன்றே கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு 7 நாட்கள் காவல் விதித்த நிலையில் நேற்று இந்த சம்பவத்தின் மூளையாக கருதப்படும் லலித் ஜாவையும் கைது செய்து அவருக்கும் 7 நாட்கள் போலீஸ் காவல் என்பது பெற்று தற்போது டெல்லி காவல்துறை ஸ்பெஷல் செல் என சொல்லக்கூடிய சிறப்பு பிரிவு இதை விசாரித்து வருகிறது. அனைத்து நோக்கங்களிலும் இவர்களுக்கு ஏதேனும் தீவிரவாத பயங்கரவாத தொடர்பு உள்ளதா அல்லது மாவோயிஸ்ட் இயக்கத்துடன் தொடர்பு உள்ளதா என்ற ஒவ்வொரு கோணத்திலும் அவர்களிடம் விரிவான விசாரணை நடத்தி தற்பொழுது அதற்கான விஷயத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு எதிராக யுஏபிஏ எனக்கூடிய சொல்லக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் அதற்கான விதிமுறைகள் என்பது தற்போது முடிக்கவே 2-3 நாட்கள் ஆகியுள்ளன. அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இன்று கைது செய்யப்பட்ட அந்த மகேஷ் குமாவத்துக்கும் 7 நாட்கள் காவலை டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் வழங்கியுள்ளது. மொத்தத்தில் இந்த விசாரணை நடைபெறுவதற்கு சற்று காலம் ஆகும் என்ற விஷயமே டெல்லி சிறப்பு பிரிவு வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. விரைவில் இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் இவர்கள் மட்டும்தான் உள்ளனர்களா இல்ல ஏதேனும் சக்தி உள்ளதா என்பதை கண்டறிவதற்கான பொது விசாரணையில் டெல்லி காவல்துறையினர் முடிக்கிட்டுள்ளனர். முழு விவரங்களுக்கும் நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.